காவேரி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்த ரூம்குள்ளே போகும்போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதை கவனித்த விஜயும் என்னாச்சு காவேரின்னு கேட்க, அதுக்கு காவேரியும் இந்த ரூம் ஒரு மனுஷங்க மாதிரி நம்ம கூடவே ஒரு ஆளாக இவ்வளோ நாளாக இருந்திருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தோணுது. ஏன்னா இந்த ரூமில் இல்லாததுனால தான் நான் இந்த ரூமோட அருமையையே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம் நமக்கு எவ்வளோ ஸ்வீட் மெமரிஸை கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே என்னோட மொத்த ஃபீலிங்ஸையுமே இந்த ரூம் பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ரூமில் எப்படியெல்லாம் சண்டை போட்டிருப்போம், எவ்வளோலாம் அன்பாக இருந்திருப்போம். ஏன் பாருங்கள், நாளைக்கு நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறமா இந்த ரூமோட சுவர்களே நம்மளோட குழந்தைக்கு நம்மளை பற்றி கதை கதையாக சொல்ல போகுதுன்னு சந்தோஷத்தில் சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயும் ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. ஏன்னா நீ இல்லாத இந்த ரூம் எனக்கு ஒரு ரூமாகவே தெரியலன்னு சொல்லிட்டு, காவேரி இருந்தால் தான் அந்த ரூமுக்கே அழகுன்னு ஒரு ரூமை வச்சு 2 பேரும் காதல் மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன தான் இந்த ரூமில் சந்தோஷமான மெமரிஸ் இருந்தாலும் இதே ரூமில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழவும் செஞ்சுருக்கேன், ரொம்பவே பயப்படவும் செஞ்சுருக்கேன்னு சொல்ல, உடனே விஜய், நீ பயப்பட்டியா? எதுக்கு பயப்பட்ட? இல்லை, இந்த மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எங்கே நம்மளோட உறவு இப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு பயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க என்னை பற்றி என்னன்னு யோசிப்பாங்கன்னு பயந்தேன். ஏன் இந்த வெண்ணிலா விஷயத்தில் கூட நான் ரொம்பவே பயந்தேன் தெரியுமான்னு சொல்ல, உடனே விஜயும் காவேரி ஹக் பண்ணி, இனிமேல் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது, இதுக்கப்புறமா நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதி கொடுக்குறியா? என்னங்க? இல்லை, இதுக்கப்புறமா என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டல்ல? இதை கேட்டுட்டு காவேரியும், என்னங்க இப்படி குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறமா உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி விஜயை சமாதானப்படுத்த, விஜய் காவேரியை சமாதானப்படுத்தன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக ஓடி போயிடுது. ஆனால் இந்த பக்கம் பாட்டிக்கோ வேற ஒரு கவலை. ஏன்னா ராதா இந்த மாதிரி சொந்தக்காரங்கக்கிட்ட ரொம்பவே சீரியஸாக வரதை பார்த்த பாட்டியும், என்னாச்சு, அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்க, அதுக்கு ராதாவும், ஊர் உலகத்தில் அது இதுன்னு பேசுவாங்கல்ல, அது இப்போது நம்ம காதுக்கும் வந்துருச்சு. எல்லாரும் விஜய் இந்த வீட்டை விட்டு போயிட்டானான்னு எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும். பேசாமல் நம்ம இந்த விஷயத்தில் விஜய்கிட்ட ஏதாவது கேட்கலாமான்னு சொல்ல, அதுக்கு பாட்டியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காவேரிக்கு இப்போது 5வது மாதம் நடக்குது, எப்படியும் அவளுக்கு நம்ம பூமுடிப்பு ஃபங்க்ஷனை நடத்தி தான் ஆகணும். அதனால தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் நடத்தாமல் இருக்கனால தான் ஊருலகத்தில் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நம்ம நடத்தி காட்டிட்டோம், இந்த ஊருக்கே விஜய் நம்ம கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சிடும்னு சொல்ல, அதுக்கு ராதாவும், இல்லை இப்போது காவிரியோட வீட்டு ஆளுங்கள்லாம் இதுக்கு எப்படி சம்மதிப்பாங்க? நான் பேச வேண்டிய விதத்தில் பேசிக்கிறேன்னு உடனடியாக அவங்க சாரதாவுக்கு கால் பண்ணி, சாரதா, இந்த மாதிரி எங்களோட குடும்ப வழக்கப்படி 5வது மாதத்தப்போ பொண்ணுக்கு பூமுடிப்பு விழா நடத்துவோம், உங்களோட குடும்ப வழக்கம் என்ன? சாரதாவும் அதுக்கு, ஆமாம், எங்களோட வழக்கப்படி அதை நடத்துறது உண்டு, நான் இருந்த பிரச்சனையில் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன், நம்ம எப்படியாவது ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம். இல்லை, நானே ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டேன், நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, நீங்கள் எல்லோரும் இங்கே கிளம்பி வாங்க. இல்லை, நாளைக்கே நான் எங்களால் ஏற்பாடு எதுவுமே சரியாக பண்ண முடியாதே, எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு காரணமாக தான் இந்த ஃபங்க்ஷனை சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்கிறேன். சாரதாவும், அது என்ன? இல்லை, இந்த மாதிரி ஊரலகத்தில் விஜய் வீட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு அது இதுன்னு அரசல் பொருசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாயை நம்ம கூடிய சீக்கிரம் அடைச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா என்னோட குடும்பத்தை பற்றி இப்படி பேசுறது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்ல, சாரதாவும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் சர்ப்ரைஸே இங்கே மொத்தமாக விஜய்க்கும் காவேரிக்கும் தான். ஏன்னா காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே கேஷுவலாக மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த விஜயும் காவேரியும் இந்த மாதிரி வீட்டையே பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு ஷாக்கில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜயோட முகத்தை பார்த்தா அது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து என்ன தான் நடக்க போகுது? இந்த ஃபங்க்ஷனை இப்படி அவசரமாக நடத்துறது கண்டிப்பாக விஜய்க்கும் காவேரிக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கதா வாய்ப்பு இருக்குது. பட் பார்க்கலாம், பாட்டி தாத்தாவோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக அவங்க இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கதா போகிறாங்க.